ஒரு இடத்துக்கு போனா அதுக்கு ஏத்த மாதிரி கெட்ட போட்டு போகணும்ல. தலைவன் ஆண்டவே. என்ன கோலம் இது? எங்க போறோம் நம்ம? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறோம். யார் ஃபங்க்ஷனு? நம்ம அண்ணாச்சி. அண்ணாச்சி எந்த ஊரு? தூத்துக்குடி. தூத்துக்குடினா இந்த கட்டப்புல வரணும்ல. இப்படியே இந்த கோலத்துல நீ என் கூட வர போற. ஏலே வரியா இல்லையா? இப்ப வர முடியாது போடா. அங்க எவ்வளவு பேர் டீசென்ட்டா வருவாங்க ரவி. ஏலே டீசென்ட்டா வந்தாலும் என்னோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியும்ல? என்ன பாரம்பரியம்? பாரு அமெரிக்கா காட்சி மாதிரி கொலையா மாட்டின்னு சுத்துற. அமெரிக்கா காட்சியா? இது நல்லா இல்லையா? தசைன வேலை பொண்ணு தசை மாதிரி போற மாதிரில இருக்கு. என்னடா பண்ற? இந்த வார இருல. சீக்கிரம் வா. கிளம்பிட்டு இருக்கோம்ல. ஒண்ணே மாதிரியா? ஒரு பொம்பளைங்க கூட சீக்கிரம் கிளம்பிடுவாங்க போல. இது ஆம்பளை நீ ஏன் லேட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. ஒரு இடத்துக்கு போனா அதுக்கு ஏத்த மாதிரி கெட்ட போட்டு போகணும்ல. தலைவன் ஆண்டவே. என்ன கோலம் இது? எங்க போறோம் நம்ம? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறோம். யார் ஃபங்க்ஷனு? நம்ம அண்ணாச்சி. அண்ணாச்சி எந்த ஊரு? தூத்துக்குடி. தூத்துக்குடினா இந்த கட்டப்புல வரணும்ல. தூத்துக்குடினா இந்த கட்டப்புல வரணுமா? சும்மா ஆமா. இது நம்ம பாரம்பரிய உடையில இது வேட்டி சட்டை. அதுவும் நம்ம அண்ணாச்சினா பவுடர் ஃபுல்லா அக்கிள் ஃபுல்லா அப்படியே கழுத்து ஃபுல்லா போட்டுக்கிட்டு ஒரு கரிச்சி படி சொருவிக்கிட்டு மேல் சட்டையை விட்டுக்கிட்டு சட்டையை மடிச்சு விட்டுக்கிட்டு போறதால கெத்து. அது அண்ணாச்சிங்க அப்படி இருப்பாங்க. நீ எதுக்கு இருக்க அப்படி? நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு மாதிரி நம்ம மாறணும்ல. வேட்டி அவுத்து விடுங்க மாமா, அசிங்கமா இருக்கு. வேட்டி இறக்கி விட்டா ஒன்னே கொண்டு போயிருவாங்கடி. இப்போ அங்கே போயிட்டு அண்ணாச்சி கேட்பாரு, அண்ணாச்சி என்னாச்சு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனே, சாம்பார் சாப்பிட்டேன். ஒரு சாம்பார் சாப்பிட்டுக்கு ஊருக்கா வைக்காம இருந்தாதீங்க அப்படிவாரு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசிட்டு வரணும்ல. இப்படியே இந்த கோலத்துல நீ என் கூட வர போற. ஏலே வரியா இல்லையா? இப்ப வர முடியாது போடா. அங்க எவ்வளவு பேர் டீசென்ட்டா வருவாங்க ரவி. ஏலே டீசென்ட்டா வந்தாலும் என்னோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியும்ல? என்ன பாரம்பரியம்? பாரு அமெரிக்கா காட்சி மாதிரி கொலையா மாட்டின்னு சுத்துற. அமெரிக்கா காட்சியா? இது நல்லா இல்லையா? தசைன வேலை பொண்ணு தசை மாதிரி போற மாதிரில இருக்கு. என்ன தசை மாதிரி பொண்ணு? ஆமா. ஏன் நான் எங்க தசை மாதிரி போனேன்? எதுவா இருந்தா பின்ன என்னது இது? நம்ம ஊர் பாரம்பரிய புடவைங்கள கட்டியால நீ அத எத்தனை புடவை வச்சிருக்க நீ பீரோல? என்னல Dress இது? பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு யாரனா புடவை கட்டு போவாங்களா? ஏன் அவுத்து போட்டு வர வேண்டியதானே அம்மனமா? அதுவும் பர்த்டே ஃபங்க்ஷன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏல என்ன பேசிக்கிட்டு இருக்க? சரி என்கிட்ட அப்படி பேசுற லட்சிக்காத. ஏய் ராதா, ஏய் டோன்ட் வரி பீ ஹாப்பி. ஏய் வா போலாம், வா டைம் ஆகுது. போய் காலகாலத்துல கேக்க சாப்பிட்டு புட்டு அண்ணாச்சி என்ன பிரியாணி போட சொன்னாரா இல்ல சாம்பார் சாதமா? உன்ன அங்கல பிரியாணி சாம்பார் சாதம் போடுவாங்களா பைத்தியம்? அங்க கேக் வெட்டுவாங்கடா, ஜூஸ் கொடுப்பாங்க. புரிஞ்சுதா? ஏல எங்க ஊர்ல ஆளுங்க ஆதானே வெட்டுவாங்க. இது என்ன கேக் வெட்டுறாங்கன்றாங்க. தப்புதான். உன்னை கூப்பிட்டது தப்புதான். நான் கண்ணத்துல போட்டுக்கிறேன். இனிமே நான் கூப்பிடவே மாட்டேன். எங்கேயுமே எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் உன்னை கூப்பிடவே மாட்டேன். அதான் பிள்ளை இந்த பாரு, இங்க பாரு, ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்க உள்ள வழக்கப்படி இருக்கிறதே நல்லது. அப்பதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அப்பா சரி, ட்ரெஸ்ஸ மாத்துனேன். அது என்ன வாய்ஸ் ஸ்லாங் எதுக்கு மாத்துன நீ? அப்படி பேசுனதே அண்ணாச்சி நம்ம பேசுவாப்ல. என்னடா அது? ஏல எந்த நேரத்துல நீ எல்லாம் கொரோனா டைம்ல போயிட்டு கடன் கேக்குறப்ப அவர் தானே கொடுத்து உனக்கு உதவுனாரு. அது நீ சத்த நினைச்சு பார்க்க வேணாமா? நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். அதுக்கு நான் அவங்கள மாதிரியே மாறுவியாடா? அவனு சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தான், இந்த பெரிய பெரிய மால் வச்சிருந்தான். கொரோனா டைம்ல போய் நீ கேட்டிய அவன் 1 ரூபா கொடுத்தானா? பக்கத்து கடை அண்ணாச்சியில கொடுத்தாரு உனக்கு. ஆமா அண்ணாச்சி தான். அதுக்கு நம்ம கரெக்டா வந்து அண்ணாச்சிக்கு நன்றி கடை பண்ணுமா இல்லையோ? சரி இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீ புடவை கட்டணும் போ. என்னெல்லாம் புடவை இனிமே கட்ட முடியாது. ஏய் நம்ம எங்க இருக்கோம்? சென்னையில இருக்கோம்டா. ஏய் ராதா டோன்ட் வரி பீ ஹாப்பி. நான் ஒன்னும் ஹாப்பியாலாம் இல்ல. நீ போ ஹாப்பியா. ஏன்டா அப்படி உயிரை எடுத்துட்டு இருக்க? பட்டிங் அண்ணாச்சிங்களா இப்ப கரிச்சி போட்டுட்டு அப்பப்ப அந்த காலர் அழுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளச்சட்டை தூக்கி விட்டுப்பாங்க. இப்படி கெட்டப் கரெக்டா? உன்னை யாரு கெட்டப் போட்டுன்னு வந்தாதான் உனக்கு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண சொல்லுவாங்களா? அவங்களுக்கு ஏத்த ஏன் நீ அப்படியே வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்களா? கல்வி கண்கறந்த காமராஜர் இருக்கார் இல்லையா, அவர் வம்ச வழியில வந்த ஆளுங்க இல்ல அவங்க. அவங்கள மரியாதை தரணும்ல. சரி இருக்கட்டும். உழைப்புக்கு பேர் போன பஞ்சாப் சிங்கன்னா நம்ம தமிழகத்துல நாடார்ல. அப்படியா? இல்ல நாடார்ல என்னன்னு தெரியுமா உனக்கு? சாரி எனக்கு தெரியாது. தெரியுமா உனக்கு? என்ன எதையும் நாடாம யார்கிட்டயும் போய் தேடாம இருக்கிறவங்க நாடாரு. அதுக்குதானே வச்சாங்களே நாடாருன்னு. எதையும் நாடாம யார்கிட்டயும் தேடாமையா? ஆமால, சொந்த உழைப்புல வந்தவங்க இல்ல அவங்க. போ சொந்த உழைப்புன்னு சொல்லு. யார்கிட்டயும் அவங்க நாட மாட்டாங்க தான். ஓடி. ஏய் கேக் வேணுமா இல்லையா உனக்கு? இன்னைக்கு உனக்கு வேணுமா வேணாமா? எனக்கு வேணும். நான் இப்படிதான் வருவேன்.
நீ என் கூட இந்த மாதிரி வராத. போல போய் புடவை கட்டு வரு போல்ல போ. போல கீழ வாழ என்ன இது எனக்கு இப்படி பேசாத, எனக்கு பிடிக்கல. டேய் நீ அங்க போய் பேசு, இங்க எப்படி இருக்குமோ அப்படி இரு. இங்க இருந்து ஆரம்பிச்சதால அங்க போய் பேச முடியும். ஐயோ அண்ணாச்சி மனசு குளிரணும்ல. போ போ சீக்கிரம் வா போ. என்னாலாம் வர முடியாது, நான் இந்த ட்ரெஸ் போட்டுன்னு தான் வருவேன். இப்படி வந்தாதான் அவங்க பாப்பாங்க, நம்மள மதிப்பா கவனிப்பாங்க. என்னல எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்கெல்லாம்? சென்னையில. சென்னை வந்தாலும் ஏல இப்படி மாறிடுறீங்க? மனசாட்சியா இல்லையா உங்களுக்கு? நீ தானே சொன்ன அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறணும். சொல்லிட்டாங்க பொண்ணு. என்ன சொன்ன உனக்கு? நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட? நீ என்ன கூப்பிட்டாடா என்னடா? மதிப்புக்குரிய அண்ணாச்சி இல்ல அவரு. அண்ணா அவரோட வீட்டுக்கு போறப்ப நல்ல மங்களமா போறமா வேணாவா? என்னது இது ட்ரெஸ்? ஃபேஷன். என்ன டெச்சா? என்ன இது கொலா இது? நைட்ல படுத்து தூங்குறதெல்லாம் பகல்ல படுத்து சுத்திட்டு இருக்கீங்க. ஐயோ ரசனை கெட்டவனே, உனக்கு ரசனை இல்லையா? இங்க இப்படிதான் இருப்பாங்க. புது புதுசா பண்ணிட்டு இருக்க நீ. ஆமல ஏலே உங்களால ஊர்லயே உப்பு காய விட்டுருக்கணும்ல. உங்களை கூட்டு வந்து சென்னையில விட்டம் பாரு. ஏன் தப்பு தான் பாத்துக்க. அதுக்குதானே இங்க வந்தேன். டோன்ட் வரி ராதா, பீ ஹாப்பி. ஹாப்பியா இருக்க போறதில்ல இனிமே. வாடே நீ எப்ப பார்த்தாலும் இது மாதிரி இடக்க முடக்கா பண்ணிட்டே இரு. எங்க போனாலும் நான் உன்னை தனியா விட்டுட்டே போறேன். போதும் போ, நீ உள்ள போ. நீ ஒன்னும் வர தேவையில்ல சாமி, போ. உனக்கு போறாம அண்ணாச்சி எனக்கு மட்டும் லட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சு வரேன் இலையிலன்ட்டு. அங்க லட்டெல்லாம் தர மாட்டாங்கடா, கேக்கு தானே கொடுப்பாங்க. இதாச்சும் தெரியுமா தெரியாதா? சாப்பாடுல வைக்கிறப்ப சாம்பார் சாதம் ஊட்டுவாங்கல்ல, ஊறுகாய் வைப்பாங்கல்ல, அப்ப லட்டு வைப்பாங்கல்ல. பர்த்டே வைப்பாங்களா இல்லையா சொல்லுப்ல. தெரியாது தெரியாது தெரியாது. இது நம்ம என்ன கல்யாணத்துக்கா போறோம்? நம்ம கல்யாணத்துக்காடா போறோம்? கல்யாண சாப்பாடு போடுறதுக்கு இல்ல விருந்துக்கா போறோம்? ஏலே பர்த்டே ஃபங்க்ஷனால சாப்பாடு போடுவாங்கல்ல, எங்க ஊர் வழக்கம்ல அது. கேடா வெட்டுவாங்க. இங்க சென்னை வந்தா மாறிட்டாங்க. ஏன்னா இங்க கும்பல் கும்பலால வராங்க. வரவே மொய் வைக்கிறானா பாத்துக்க. 11 ரூபாய் வெய் முடிச்சுட்டு 11 ரூபாய் சாப்பிட்டு போறாங்க. இந்த பாரு பாத்தியா, போட்டதை சாப்பிட்டதை சொல்லி காட்டுறீங்க. இந்த ஊர் வழக்கம் அப்படி இல்ல. இங்கெல்லாம் சொல்லி காட்ட மாட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. யாரும் சொல்லி காட்டும்ல. ஆனா நீங்க சொல்லி காட்டுறீங்கல்ல. என்ன சொல்லி காட்டுறாங்க? இப்ப நீ வர போறியா இல்லையா? போய் ட்ரெஸ் மாத்திரா போ, கிளம்பு போ, பேண்ட் போட்டு வா. என்னது இது கோலம்? என்ன கோலம் இது? ஏலே பார் கழுத்துல பாத்து எவ்வளவு பவுடர் அடிச்சிருக்கேன் பாத்துல்ல. இருக்கிற பவுடர் ஃபுல்லா காலியா? மணக்குமா? ஆமா, நாங்கெல்லாம் 350 நாள் உழைக்கிறவங்க. 15 நாள் திருவிழால இருக்கிறவங்க. பண்டிகை கூட உழைக்கிற ஆளுங்களே நாங்க. ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட் அப். பச்சை பரிசுக்கு பா பருப்புன்னு கண்டுபிடிச்சே நாங்க இல்ல. தோரம் பருப்புக்கு தூ பருப்புன்னு கண்டுபிடிச்சே நாங்க இல்ல. பெரிய கண்டுபிடிப்பு. கள்ள பருப்புக்கு கா பருப்புன்னு கண்டுபிடிச்சே நாங்க இல்ல. ஏன்னா காவ தூக்குற, தூவ தூக்குற, இருக்கிறது இருக்க வேண்டியதானே. ஏலே ஓ போய் கிளம்பிட்டு வா போ. புடவை கட்டு வா போ. அச்சனமா போ. நம்ம தமிழ்நாட்டு பொம்பளை எப்படி இருக்கணுமோ அப்படி வாங்கி பாருங்க. அமெரிக்கா காட்சி மாதிரி கொலைய போட்டு மாட்டிக்கிட்டு போ. நான் இப்படி தான் முடிய வச்சு போட்டு வரது நம்மள நல்லதா சொல்லு. ஃபேஷன் பின்னி ஒரு 5 முழம் மல்லிப்பூ வாங்கி வச்சுட்டு ஒரு புடவையை கட்டிட்டு மங்களகரமா வாழ. எது இந்த ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் நம்ம பின்னி மல்லிப்பூ வச்சுக்கிட்டு என்ன தலையில எண்ணெயே இல்ல. நல்லாவா இருக்கும்? ஊர் பிள்ளைங்க எல்லாம் வந்து பொம்பளைங்க எல்லாம் வந்து நல்லா எண்ணெயை ஃபுல்லா வாரிட்டு நல்லா படியே நடுக்கோட்டு எடுத்து படியே வாரிட்டு மல்லிப்பூ வச்சுக்கிட்டு வரோம். தேய்ச்சி குளிக்கிறதுல ஒரு மனம் இருக்கும்ல. உண்மையான நாட்டு அடிக்குது. போட்டியோ சென்ட்டு இது நாத்தம் இல்லடா, பர்ஃபியூம். பர்ஃபியூம்னா ஏலே அவன் பசியும் பட்டமா இருக்கா? நீங்களே பர்ஃபியூம் போட்டு சுத்தி இருக்கீங்க. நீங்களே நாசமா தான் போறீங்க பாத்துங்க. டேய் வாயக்கலுட எருவ மாடு யாரு? வாங்கப்பா அண்ணாச்சி பேசிட்டு இருக்கேன். போ இப்ப வந்துரு ரவி.